ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தரணிஸ் கிச்சன். இன்றைக்கி வாங்க ஒயிட் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வதக்கி அரைக்க போகிறோம். தனியாக வச்சுக்கலாம். வெஜிடபிள் காலிஃப்ளவர் கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட், கீரின பச்சை மிளகாய் 3, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் வதக்க போகிறோம். வதக்கிட்டு 1 by 1 நம்ம போட போகிறோம். கடைசியாக தேங்காய், கசகசா, முந்திரி அரைச்சி ஊற்ற போகிறோம். சிம்பிள் ரெசிபிங்க அது. பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்க வேணாம். அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆக வேணாங்க, ஏன்னா வெள்ளையாகவே இருந்தால் போதும். இப்போ எடுத்து வச்சு ஆறுனதும் அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணியிருக்க இந்த வெஜிடபிள்லாம் போடலாம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை. இந்த குருமாவுக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். வேறு நம்ம சில்லி பவுடர்லாம் போட போகிறதில்ல. இப்போ நான் பெரிய மிளகாவை 3 கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு, 1 கிளாஸ் தண்ணி வேகட்டும். இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இருக்குது. இதை அரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். எல்லா காய்கறியும் வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அது போடுறோம். ஒரு வதக்கிட்டு இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் குடித்தா போதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய், முந்திரி அரைச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொஞ்சம் முந்திரியும் தேங்காயும் கொஞ்சம் கசகசாவும் வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய், முந்திரி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஃபைனல் டச்சுக்கு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டிங்க. இதை கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணி தாங்க. AVS vlog அபீஸ் எப்படி ரெசிபி சேனல் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.